Hi friends, welcome to Up and Down Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பகுதி 5 இணைச்சொற்கள் அதுதான் பார்க்க போறோம். அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும், அந்த சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்கள் இருக்கும் இல்லையா, அதை நாம கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம பார்க்கக்கூடியது. வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும், விடைகள் இறுதியாக கொடுக்கப்படும். விடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்படும். விடையில் கொடுக்கப்பட்ட 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இன்று நாம பார்க்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா பகுதி 5 இணைச்சொற்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. வாங்க பகுதி 5 இணைச்சொற்கள் பார்க்கலாம். இன்று நாம் பகுதி 5 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொல் சிங்கம். சிங்கம் என்ற சொல்லிலிருந்து அதை போன்று இருக்கக்கூடிய சொற்கள் நாம் எத்தனை கண்டுபிடிக்க முடியும் என்று முயற்சி செய்யுங்கள். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் பூமி. பூமி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சொற்கள் பல உள்ளன, அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் 2 சொற்கள் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை தவிர்த்து உங்களுக்கு கூடுதலாக ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இணைச்சொற்களுக்கான வினாச்சொல் ஊழியம். ஊழியம் என்ற சொல்லிலிருந்து அதை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு ஊழியம் என்ற சொல்லிலிருந்து அதை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள் எத்தனை கண்டுபிடிக்க முடியும் என்று முயற்சி செய்யுங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை தவிர்த்து உங்களுக்கு சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இணைச்சொற்கள் பகுதி 5 அதற்குரிய அடுத்த வினாச்சொல் சத்தியம். சத்தியம் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சொற்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு கூடுதல் சொற்கள் தெரிந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் புத்தகம். புத்தகம் என்ற சொல்லிலிருந்து அதை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள் பல உள்ளன, அவற்றை கண்டுபிடியுங்கள். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை தவிர்த்து கூடுதல் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அது மட்டுமின்றி நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இணைச்சொற்கள் பகுதி 5 அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லாக நாம் பார்க்கக்கூடிய சொல் போர். போர் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடைகளை தவிர்த்து கூடுதல் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். இதுவரையில் இணைச்சொற்கள் பகுதி 5 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். இதுவரையில் நாம் பகுதி 5 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல் சிங்கம். சிங்கம் என்ற சொல்லிலிருந்து அதை ஒத்து இருக்கக்கூடிய சொல்லாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் அரி, கேசரி.
இந்த 2 சொற்களை தவிர்த்து கூடுதல் சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் பூமி. பூமி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. புவி, பார். இந்த 2 சொற்களை தவிர்த்து கூடுதல் சொற்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அதாவது பூமி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். மேலும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் ஊழியம். ஊழியம் என்ற சொல்லிலிருந்து அதை ஒத்து இருக்கக்கூடிய சொல்லாக இங்கு விடையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் தொண்டு, சேவை. இவை தவிர்த்து மேலும் சில சொற்கள் நம்மால் கண்டுபிடிக்க இயலும். அவ்வாறு ஊழியம் என்ற சொல்லிலிருந்து விடைகளை தவிர்த்து உங்களுக்கு சில சொற்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். பகுதி 5 இணைச்சொற்கள். அதற்குரிய அடுத்த வினாச்சொல்லாக நாம் பார்த்த சொல் சத்தியம். சத்தியம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களாக இங்கு 2 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உண்மை, சபதம். சத்தியம் என்ற சொல்லிலிருந்து மேலும் சில சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். மேலும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். இணைச்சொற்களில் அடுத்த வினாச்சொல்லாக நாம் பார்த்தது புத்தகம். புத்தகம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சில சொற்களாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் ஏடு, நூல். இந்த 2 சொற்களை தவிர்த்து புத்தகம் என்ற சொல்லிலிருந்து நாம் பல சொற்களை கண்டுபிடிக்க முடியும். அதாவது புத்தகம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொல் பல உள்ளன. அவற்றை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். பகுதி 5 இணைச்சொற்கள். அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லாக நாம் பார்த்த சொல் போர். போர் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் சில சொற்கள், அதாவது போர் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சில சொற்கள் செரு, சமர். இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு சில சொற்கள் தெரிந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். மேலும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் அனைத்தையும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுவரையில் நாம் பகுதி 5 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம். இறுதியாக விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.